தாவிகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவு ஒன்றை பதிவிட்டார். ஆனாலும் அதை சில நிமிடங்களிலேயே அவர் நீக்கிவிட்டார். இருந்தாலும் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்த சிலர் அதனை மேலும் பரப்பி வருகின்றனர். இந்நிலையில் அவர் பதிவிட்ட கருத்து தேசிய இறையாண்மைக்கு எதிராக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதனை அடுத்து சிலர் குறிப்பாக டெலிகிராம் ஆப்பிலும் தாவேகாவுக்கு தொடர்புடைய சிலர் சர்ச்சைக்குரிய உரையாடல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதையும் மோப்பம் பிடித்த போலீசார் வழக்கு பதிவினை செய்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் கூடிய விரைவில் ஆதவ் அர்ஜுனாவும் கைது செய்யப்படலாம் என்கின்றனர். முன்னதாக கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி தாவேகாவுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினம்பாக்கம் வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. உள்துறை அமைச்சரும் தசரா பண்டிகை முடிந்த பிறகு அவரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. அப்படி ஒரு சந்திப்பு நடைபெற்றால் அதில் நடிகர் விஜய் அவர்கள் கரூரில் நடைபெற்ற உயிர் பலிகளுக்கு காரணம் சிலருடைய சதி வேலைகள் என்று அவர் குற்றம் சாட்டினை வைப்பார் என்றும் தகவல்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதியும் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகு பார்த்தோமானால் சோசியல் மீடியாவிலும் சரி, சென்னையில் சில அமைப்புகளால் ஒட்டப்பட்ட போஸ்டரிலும் விஜயை கைது செய் என்ற வாசகம் அலையடிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றமும் கடுமையான கேள்விகளை விஜயை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.